சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்ப நாம சாய்பாபா இருக்காரு, புட்டபர்த்தி சாய்பாபா எடுத்துக்கொள்வோம். அவர் மோதிரத்தை வரவழைச்சு கொடுத்தேங்கிறாரு, வாட்சியை கொடுத்தேங்கிறாரு. சரி, அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு அவர் செய்தி? எனக்கு என்ன வேண்டாலும் செய்ய முடியும். அதுல இருந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன? எனக்கு என்ன வேண்டாலும் செய்ய முடியும் அவர் ஆர்குமெண்ட் வைக்கிறார். அப்படிதான் மக்கள் நம்புகிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் கேட்டபடி பூசணிக்காய் எடுத்து தருவீங்களான்னு கேட்டா என்ன செய்வாரு? தர முடியாது. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அவர் அதுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. முடியல கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் இருக்குது, அதுக்குள்ள மோதிரத்தை மறைக்கலாம், பூசணிக்காய் மறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும், அப்பதான் அதுக்குள்ள மறைச்சிட்டு வர முடியும்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப என்ன வேண்டாலும் செய்ய ரெடின்னு ஒருத்தர் காட்டினார்னா நம்பிட்டு போயிடலாம். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதுன்னு மறுக்க கூடாது. சாய்பாபா வர சொல்லுவோம், அவர் நம்ம கேட்கிற எல்லாத்தையும் செய்யட்டும். அவர் அப்படி செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் செய்யறாருன்னு நம்ம நம்பிட்டு போயிடலாம். அப்படி செய்யாம ஏதோ ஒன்னோ ரெண்டோ செஞ்சாருன்னு சொன்னா, அதை தவிர மரம் செய்ய முடியல என்று சொன்னா, அதையே நம்ம கேட்கும் போதுதான் செய்ய முடியாது. இப்ப மோதிரத்தை எடுத்து கொடுக்கிற ஐடியாவில் அவர் வந்திருப்பாரு. அப்ப நீங்க வாட்சியை கேட்டா அவர் தர முடியாது. வாட்சி கொடுக்கிற செட்டப்ப கரெக்டா பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்ப நீங்க மோதிரத்தை கேட்டா வராது. அப்ப அவர் என்ன செட்டிங் பண்ணி இருக்கிறாரோ அதைத்தான் செய்வார் என்று சொன்னால், இது மக்களை ஏமாத்துறதை தவிர இது அற்புதம் கிடையாதுங்க. அது நான் இன்னும் சொல்ல போனா, அவருடைய சீடர்களை அவருடைய ஆசிரமத்தில் கொல்லப்பட்டாங்க. அது என்ன ஆச்சு? ஏன் கொன்றாங்க? அந்த மர்மம் இன்னும் விலகவே இல்லை. அவரை கொலை செய்ய வந்ததாக சொல்லி போலீஸ் தான் போய் பிடிச்சதை தவிர அவரால் பிடிக்க முடியல. கொலை செய்ய ஒரு ஆள் திட்டம் போட்டிருக்காங்கிறத போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க. அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டு 2 பேர் தங்கி இருந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல என்னை கொல்றதுக்கு 2 பேர் தங்கி இருக்கான்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே. அதனால இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு மேஜிக் நிபுணர்கள் செய்ய முடியும். இன்னைக்கு சென்னைக்கு வந்தீங்கன்னா ஜாதுகார் ஆனந்த் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல, இதை விட பெரிய ஸ்டேஜ்ல யானையை நிப்பாட்டி வச்சு யானையை மறைக்கிறார். யானையை காணோம். கண்ணுக்கு முன்னாடி யானை நிக்குதுங்க. நிக்கிற யானைய ஒரு செகண்ட் ஒரு புகை ஒண்ணு வரும், அப்புறம் பார்த்தா யானை இருக்காது. அவ்வளவு பெரிய உருவம் எங்க போனுச்சு? எப்படி அதை மறைக்க முடிஞ்சு? அப்ப இது அவரு ஏமாத்துறதுக்கு பயன்படுத்தல. ஜாதுகாரானதை நம்ம பாராட்டலாம். ஏன்னு கேட்டா அவர் சொல்லிடுறார், இது ஒரு தந்திரம், இது ஒரு வித்தை, இது நெசமாவள மறைய வைக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா இது நீங்க எல்லாரும் செய்யலாம், இத எல்லாரும் செய்யலாம். இந்த யானையை மறைய வைக்கிறதுங்கிறது அவர் தான் செய்யணும்னு தேவை கிடையாது. நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். எப்படி செய்யறது? உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன். இது ஜாதுகார் ஆனந்த கண்டு அண்டாள் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இதே சாய்பாபாவுக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, அவர் அது தன்னுடைய பெரிய ஆற்றலாக, தன்னுடைய சக்தியாக அவர் காட்டிட்டு போயிருப்பாரு. இந்த அல்ட்ரா வயலட்னு ஒரு சூரியன்ல ஒரு கதிர் இருக்கிறது, அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட் கதிரை தனியா பிரிச்சு அதை லைட்டாக வெளிச்சமாக தயார் பண்ணி இருக்கிறாங்க. அந்த விளக்க ஒரு இடத்துல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அது கருப்பு கலரையெல்லாம் மறைச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல கண்ணக்கு ரேர்னு ஒரு யானையை நிப்பாட்டி இந்த ஸ்டேஜ்ல அல்ட்ரா வயலட் லைட்டை பாய்ச்சினீங்கன்னு சொன்னா கருப்பா இருக்கிறது எல்லாமே தெரியாம போயிடும். மற்ற கலர்லாம் தெரியும், யானை கருப்பா தான் இருக்கும். இப்ப நம்ம நிக்கும் போது வேற லைட் போட்டிருப்பாங்க. ஒரு புகை வந்த உடனே டக்கு லைட் மாறும். லைட் மாறும், நான் இப்ப யானை இருக்காது, அது என் பக்கத்துல இருக்கு. தடவி பார்த்தா தெரியும், கண்ணுக்கு தெரியாது. அந்த இடத்துல தடவி பார்த்தோம்னா யானை இருக்கு. கண்ணு தூரத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாதுங்க. இந்த அல்ட்ரா வயலட் லைட் கருப்பு கலரை மறைத்து விடும். இந்த பெண்கள் புர்கா போட்டிருக்காங்க, இவங்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தலை மட்டும் இருக்கிற மாதிரி காட்டும். அல்ட்ரா வயலட் லைட்டை பாய்ச்சி விட்டோம்னா புர்காவெல்லாம் கருப்பா இருக்குல்ல, அதையெல்லாம் மறைச்சு போடும். வெறும் தலையில அந்த இடத்துல தலை மட்டும் பேசும். அப்படிலாம் கூட மேஜிக் காட்டுறாங்க. அதெல்லாம் இப்படியான ஒரு வித்தை தானே தவிர மந்திரன்னு ஒண்ணு கிடையாதுங்க. அதே நேரத்தில் அவர் சொல்ற எல்லாரும் செய்யறாங்க. யார் செய்யறா? சாய்பாபா செய்யறாரு, பங்காரடிகள் செய்யறாரு. அதே மாதிரி கிறிஸ்துவ பிரச்சார கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குருடன் பாக்குறான், செவிடன் கேட்கிறான் சொல்றாங்க. அப்படியே குருடன் மாதிரி ஒருத்தன் அப்படி வருவான், மேடையில வச்சு இப்படி தடவுவாங்க, பார்வை வந்துடும். இப்படிலாம் செய்யக்கூடியவங்க நிஜமா இருந்தா என்ன செய்யணும்? நான் குருடனை கூட்டிட்டு வருவேன், குணப்படுத்துவேன். நீங்க கேட்கணும். குருடனை அவனே கூட்டிட்டு வந்தானே செட்டப். நீ குருடனை குணமாக்குற நெசமா இருந்தால் நீ மேடையில போடு. நான் தான் குருடனை கூட்டிட்டு வருவேன், நீ குணப்படுத்தி காட்டுவியான்னு கேட்க மாட்டேன்றான். அப்ப ஏன் நீ கொண்டு வந்த குருடன் மட்டும் தான் குணமாகணும், நான் கூட்டிட்டு வந்த குருடன் குணமாக கூடாதுன்னா அது நடிப்பு, அவன் குருடன் இல்ல.
அவனுக்கு சில ஆயிரங்களை கொடுத்தா குருட மாதிரி நடிக்கிறான், இப்படி ஒரு மாதிரியா முடங்கிற மாதிரி வருவாங்க, நொண்டி மாதிரி. அப்படி தடை உருவாரு கால் கொண்டு சரியா போயிடும், சிரிச்சுக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே என்று சொல்லி இப்படி ஏமாற்றிலாம் மக்களை இருக்கக்கூடாது, தவறு இது. இதெல்லாம் பிராடு, சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதனால நாங்க புலியும் கிடையாது, பசுத்தோல் புலியும் கிடையாது, இது ஒட்டு புலியும் கிடையாது, பசுத்தோல் புலியும் கிடையாது, இது ஒட்டுமொத்தமா பிராடு என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். எங்கள்கிட்ட எந்த ஆற்றல் இருக்கு நாங்க சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் அப்படி சொல்லுகிறார்களோ யாரை வேண்டாம் கொண்டு வாங்க, நான் கேட்கிற நாளே கேள்வியில அவர் பொய்யை நான் நிரூபிச்சு காட்டுவேன். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இஸ்லாத்தின் பார்வையில ஒன்னே ஒண்ணு இருக்குது, அது நாங்க நம்புறோம், நம்பிக்கை அடிப்படையில். என்னன்னு கேட்டா, இறைவன் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு மனிதர்களை தான் தூதரை நியமிக்கிறார் எங்க நம்பிக்கை பிரகாரம். முகமதுங்கிறவர் யாரு? ஒரு மனிதர், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர், நம்மள மாதிரியே எல்லா விதமான பலமும் பலவீனமும் கொண்டவர். சாப்பிடுறது, குடிக்கிறது, மலஜலம் கழிக்கிறது, குடும்பம் நடத்துறது, தூங்குறது, நோய்வாய்ப்படுறது எல்லாவற்றையும் இருந்தது. அவர் நான் இறை தூதர்னு சொல்றாரு. இப்ப மக்கள் நம்புவாங்களா? இறைவனுடைய தூதர்னு ஒரு ஆள் சொன்னா அதை நம்புவாங்களான்னு நம்ப மாட்டாங்க. ஏன்? நம்மளோட தான் சுத்தி தெரிஞ்சாரு, நம்மளோட சாப்பிட்டாரு, என்ன இறைவன் இவரை நியமிச்சானா அப்படின்னு கேட்பார்கள். அப்ப இறை தூதர்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அதுக்கு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லாட்டி மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, யாரையெல்லாம் இறை தூதராக இறைவன் அனுப்புகிறாரோ அவர்களுக்கெல்லாம் 1, 2, 3 சில மிகச்சில அற்புதங்களை செய்ய சொல்லி இத மக்கள்கிட்ட செஞ்சு காட்டி, இது நான் இறை தூதருங்கிறதுக்குரிய சான்று, இது உனக்கு செய்ய இயலாது, நீ டெஸ்ட் பண்ணி பாத்துக்க. அதே நேரத்தில் இதை தவிர வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது. நான் மனுஷன் தான் சொல்லுவாரு, அவர் போய் என்ன செய்ய மாட்டாரு, இவங்க சொல்ற மாதிரி நான் எதை வேண்டாலும் செய்வேங்கிறத உண்டாக்க மாட்டாங்க. ஈசா நபி இயேசுநாதர் ஒரு விஷயத்தை 2, 3 விஷயத்தை செஞ்சு காட்டினாரு. செஞ்சு காட்டிட்டு அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, இது நான் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கு சான்று. குர்ஆன்ல அப்படிதான் அவரை பத்தி சொல்லுது, பைபிள்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. இயேசுநாதரை பற்றி குர்ஆன்லயும் சொல்லப்படுகிறது. சில அற்புதத்தை செஞ்சு காட்டினாரு. செஞ்சு காட்டி என்ன சொன்னார் தெரியுமா? நான் மனுஷன், நான் இறை தூதர்னு சொல்றேன், அதுக்கு ப்ரூஃப் கேக்குறீங்க, இந்த அதுக்கு ப்ரூஃப். அதே மாதிரி இது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனா தான் இருப்பாரு. அந்த 2 காரியத்தை செஞ்சு காட்டி இறை தூதர்னு நிரூபிப்பாரு. அதுக்கு மேல அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். நபிகள் நாயகம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, எல்லா தூதர்களும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டார்கள், எனக்கு தந்த அற்புதம் திருக்குர்ஆன் தான். நபிகள் நாயகம் சொன்னது, எனக்கு நான் இறை தூதர் என்பதற்கு கடவுள் கொடுத்த அற்புதம் எது என்றால் இந்த வேதம் தான் அப்படின்னு இந்த புஸ்தகத்தை கொடுத்தார், குர்ஆன்ங்கிறத. அது எப்படி அற்புதம்? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். குர்ஆன் அற்புதம். அது நம்ம அற்புதம் என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்? மணலை கயிறா திரிச்சு அற்புதம் நினைக்கிறோம், மேடையில் இருக்கிற யானையை இல்லாம அற்புதம் நினைக்கிறோம். ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு இதான் அற்புதம் தான் நம்ப முடியுதா? அது அற்புதம் தான். எப்படி அற்புதம்? இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டீர்களேயானால் 1400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு அதுல ஒன்னு எடுத்து இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு குறை சொல்றதுக்குன்னு படிச்சாலும் சொல்ல முடியாது. ஏன்? இந்த விஞ்ஞான யுகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கும். நபிகள் நாயகம் காலத்தில் இருக்கிற விஞ்ஞானம் இந்த காலத்து விஞ்ஞானம் ஒன்னா இல்ல. பூமி தட்டைன்னு நினைச்சாங்க. அந்த காலத்துல தட்டைன்னு தான் பேசியிருக்க முடியும், உருண்டைன்னு பேசுது. குர்ஆன் நபிகள் நாயகம் காலத்துல பூமி தட்டேன்னு மக்கள் நினைச்சிருந்தாங்களே, அந்த காலத்துல பூமி உருண்டை அப்படின்னு சொல்லுகிறது. அதே மாதிரி கடல்கள் 2, 3 கடல்கள் இருக்கு, ஒன்னா சேர்ந்து இருக்குது, நடுவுல ஒரு தடுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். இத குர்ஆன் பேசுகிறது. புயலை பத்தி பேசுகிறது, மழையை பத்தி பேசுகிறது, கருவை பத்தி பேசுகிறது. இப்படி பல விஷயங்களை குர்ஆன் பேசுகிறது. எந்த மாதிரி பேசுகிறது தெரியுமா? இந்த 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசினால் எப்படி பேசுவானோ அதை விட சிறப்பாக பேசுகிறது. அப்ப இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியதுக்கு ஏற்றவாறு அன்னைக்கே சொல்வதாக இருந்தால் மனிதன் சொல்ல முடியாது. மனிதன் சொன்னா அவன் காலத்தில் உள்ள அறிவுக்கு ஏற்பத்தான் பேசுவான். நான் பேசுவது இந்த காலத்து அறிவை வச்சுதான் பேச முடியும். இது பொய்ன்னு கண்டுபிடிச்சு அடுத்த காலத்துல நிராகரிச்சுட்டு போயிருவான். நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, எடுத்தவனே இறைவேதம் என்பதற்கான சான்றுகள் உங்கள்ட்ட கொடுத்திருக்கிறோம், தமிழாக்கம். அதுல படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப நபிகள் நாயகம் எதுக்கு சொந்தம் கொண்டாடினாங்கன்னு கேட்டா, கடவுள் தான் என்னை தூதரை அனுப்பினார் என்று உனக்கு தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கா? இந்த இதை படி, A to Z படி. நான் இறைவன் தான் இந்த செய்தியை வாங்கினேன்னு தெரியும், இதை நானா கற்பனை பண்ணலன்னு உனக்கே தெரியும்.
அப்ப குர்ஆன் தான் எங்களுடைய அற்புதம் நாங்க நம்புறோம். மற்ற இறை தூதர்கள் செஞ்ச அற்புதத்தை நாங்கள் மறுக்க மாட்டோம். ஆனால் அந்த அற்புதங்களை செய்த இறை தூதர்கள் தங்களுக்கு கூட்டம் சேர்ப்பதற்கு செய்யல, தங்களை மக்கள் வழிபடுவதற்கு செய்யல, எங்கள்கிட்ட எதை வேண்டாம் கேளுங்க என்பதற்கு செய்யல, இறைவன் அனுப்புனான் என்பதற்கு. இந்த மைக் இருக்குல்ல, இதை நான் இப்ப தங்கமாக்கி காட்டுறேன்னு காட்டுறாரு ஒரு தூதர். காட்டிட்டு சொல்லுவாரு, இதை நான் செய்யல, என் இறை தூதர் என்பதற்கு கடவுள் எனக்கு இதை கொடுத்தாரு, இதை தவிர வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது. இதையே இன்னொரு தடவை செய்யறதா இருந்தா அவர் சொன்னதான் எனக்கு செய்ய இயலும், இவ்வளவுதான் என்னுடைய ரோலு அப்படின்னு சொல்லி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தினார்கள் இறை தூதர்கள். இயேசுவும் அப்படித்தான் பயன்படுத்தினார். ஆனா இயேசு வழிவந்ததாக சொல்லக்கூடியவர்கள் நினைச்சிட்டாங்க, அதை மாத்திட்டாங்க. இயேசு சம்பந்தமாக அதை அறிந்து கொள்வதற்கு இயேசு இறை மகனாண்டு ஒரு நூல்ல அது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எழுதியிருக்கு, தருவாங்க, படிச்சுக்க பார்த்துக்கலாம்.